இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் என்றும் மூமின்கள் என்றும் இரு வகையாக இருப்பார்கள். எல்லா முஸ்லிம்களும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள். ஆனா எல்லா மூமின்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால், முஸ்லிம்களை பொறுத்தவரையில பெயர் அளவில் செயல்பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்துல்லா, முகமது, அப்துல் ரஹ்மான், பாத்திமா, ஆயிஷா இது போன்ற பெயர்களை வைத்துக் கொண்டு 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள், நோன்பு பிடிப்பாங்க, இன்னபிற அமல்களை செய்வார்கள். ஆனால் முஸ்லிமாக மட்டும்தான் இருப்பார்கள், மூமினாக இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த முஸ்லிம்கள் ஏதோ மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற முடியும், அல்லாஹ் சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு வழங்கிய 5 கடமைகளை நிறைவேற்றினால் போதுமானது. இந்த ஒரு மனநிலையில முஸ்லிம்கள்ல பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் எப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றாமல் ஏதோ நானோ என்று தாண்டோடு தரமாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமானவங்க இருக்கிறார்கள். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தராத சில வழிமுறைகளை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை, அந்த காரியங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைத்து விடும், அல்லாஹ் நமக்கு கூலியை தந்து விடுவான், இதனால இதை செய்வதனால மறுமையில் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இஸ்லாமிய சமுதாய முஸ்லிம்கள் வந்து ஒரு சாரார் அவங்க பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். மதங்களை பொறுத்தவரை நம்ம மூமின்கள் கிடையாது, மூமின்கள் என்று கூட நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் சொன்ன வரம்புக்கு அடிப்படையில, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான பாதை வருது, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றி வாழ்கின்ற போதுதான் அவன் தான் உண்மையான மூமின், அவங்கதான் உண்மையான முஸ்லிம். அவர் உண்மையான ஒரு மூமின், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம். இவர்களுக்கு அளவுக்கு என்னவென்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களை பின்பற்றினால் அவங்க மூமின் கிடையாது, முஸ்லிமா இருப்பாங்க. இந்த பேரளவுக்கு முஸ்லிம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு, அதாவது உண்மையான முஸ்லிம்களுக்கு, எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடையாது, உண்மையான முஸ்லிம்களுக்கு சரியான முறையிலே செயல்படக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறையவே அருள் செய்திருக்கின்றார்.